பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. தமிழகத்தில் திமுக கூட்டணியிலே 22 கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒவ்வொருத்தருக்கும் தொகுதி பங்கீடு ஒரு சில கட்சிகளுக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஒரு சில கட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் இழுபறியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி என்று பீஸ் கோயில் அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார்கள். வந்து எடப்பாடி அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கு மாலைக்குள் பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தொகுதிங்கிறது இன்னைக்கு மாலைக்குள் தெரிந்துவிடும். மீதி கட்சிகளுக்கு இன்று இரவு இல்லை நாளை மாலைக்குள் ஓரளவு அதிமுக கூட்டணிக்கு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்ங்கிறது முடிவு செய்யப்பட்டுவிடும். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு கரூர்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா செந்தில் பாலாஜி வந்து 2023 ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி அதுல வந்து EVKS இளங்கோவனுடைய மகன் திருமகன் அங்கே நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றார். 2023 அவர் திடீர்னு மாரடைப்புல அவர் காலமாகிறார். காலமாகணும்னா ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல, விலகிட்டாங்க. போட்டியில களத்தில் நின்றது யாருன்னா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும். இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய கட்சியை தான் போட்டி போட்டாங்க. மீதி சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாங்க. ஆனா தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்னு மாறுதட்டி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே அன்னைக்கு எதிர்த்து நின்னது நாம் தமிழர் கட்சி, சீமான் அவங்க கட்சி தான் அங்க போட்டிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல வியூகங்கள்ல அமைச்சு தான் ஜெயிக்கிறதுக்கு இடைத்தேர்தலில் தோற்றக்கூடாது, எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட செயல்பட்டு குறுக்கு வழியில பல வழிகள்ல முயற்சி பண்ணாங்க. அதுல வந்ததுதான் ஈரோடு ஃபார்முலாம்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திருமங்கலம் ஃபார்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 2009 திருமங்கலத்துல ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அப்ப வந்து அந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சதே அந்த தேர்தலில் இருந்துதான். அதை தொடங்கி வைத்ததே கலைஞர் கருணாநிதி அவர் தான் அந்த தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வச்சு அதுல வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. அதுதான் அதான் ஆரம்பம் தான். அதுதான் சொல்லுவாங்க 2009 அதாவது திருமங்கலம் ஃபார்முலா அப்படிம்பாங்க. அதுதான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வருவாங்க. 2023 ஈரோடு ஃபார்முலான்னு புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுவும் கொண்டு வந்தது திமுக காரங்க தான். கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம 10 ரூபா செந்தில் பாலாஜி தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வார்டு இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு வார்டுல ஒரு வார்டோ 2 வார்டோ சேர்த்து ஒரு இடத்துல ஒரு தேர்தல் பணிமனை மாதிரி ஒரு பெரிய ஒரு கூடாரம் ஒண்ணு போடுவாங்க. பந்தல் போட்டு உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான சேரை போடுவாங்க. மக்கள் வந்து போற அளவுக்கு எல்லாம் வைப்பாங்க. திமுக காரங்க இருப்பாங்க அங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 வார்டுல உள்ள மக்களை வந்து காலையில 7 மணிக்கு அங்க வர வச்சு உள்ள அடைச்சிருவாங்க. அந்த பந்தலுக்குள்ள 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு தான் அவங்கள வெளியே விடுவாங்க. டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் அது மாதிரி நைட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இடையில காலையில 11 மணிக்கு டீ அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்றாங்க. மத்தியானம் குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக இளநியோ மோரோ கொடுத்துட்றாங்க. மத்தியானம் ஒரு 4 மணிக்கு வடை, பஜ்ஜி, காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. இது டெய்லி நைட்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துட்றாங்க. இது வந்து அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரெகுலரா நடந்துட்டே இருந்துச்சு. அங்கங்கே இதே மாதிரி பண்ணி அந்த வார்டில் இருக்கக்கூடிய மக்களை பூரா உள்ள அடைச்சிடுறது. அதாவது எப்படி ஆடு மாடை வந்து ஒரு பட்டியல போட்டு அடைப்பாங்க பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஆடுகளை பூரா ஒரு பட்டியல அடைச்சி முடி போட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப காலையில திறந்து விடுவாங்க. அந்த ஆடுகள் பூரா மேய போகும். இங்க எப்படின்னா 7 மணிக்கு அவ்வளவு வரையும் கொண்டு உள்ள அடைச்சிடுறது.
மக்களை அடைச்சி சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அதெல்லாம் போட்டு போகும்போது 500 ரூபாய் ஆளுக்கு கையில கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது தினசரி நடந்தது, எல்லாருமே நாம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதுல இன்னொரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உள்ள காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உள்ள இருக்குன்னா யாரும் இருக்க முடியாது இல்ல, டைம் பாஸ் ஆகும், போர் அடிக்கும். என்ன போடுவாங்க, அங்கங்க ஸ்கிரீனை போட்டு சினிமா போட்டுறது மக்களுக்கு, நீ சினிமா பாரு, பார்த்து உன் டைமை போட்டு விடுங்க. இதுல இன்னொரு விசேஷம்னா யாரும் வெளியே போக முடியாது, அதுக்கு எஸ்கார்டுக்கு ஆள் வாசல்ல போட்டுருவாங்க. நீங்க ஒரு உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போக முடியாது, கடைசி வரைக்கும் நைட் வரைக்கும் உள்ள இருக்கணும். உள்ளவே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, கழிவறை வசதி, சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் எல்லாமே கொடுத்துருவாங்க. போக 500. எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை எப்படி கவனிக்கணுமோ அந்த கவனிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ அந்த ஓட்டு வந்து திமுக அந்த ஓட்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு ஒன்னும் இல்ல, சீமான் ஒருத்தர் அவங்க நாம் தமிழர் கட்சி தான் எதிர்த்து நிக்காங்க, அதுக்கே இந்த வரத்து வந்தாங்க. கடைசியில கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. 2023 பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் திருமாவளவனுடைய அப்பாவை வந்து காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தாங்க. திமுக கூட்டணி தானே காங்கிரஸ், EVKS இளங்கவன் நின்னாரு, அந்த எலெக்ஷன்ல நின்னாரு. அவருக்கு தான் செந்தில் பாலாஜி அவரை விட்டக்கூடாது, ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஈரோடு ஃபார்முலா, இதுதான் ஈரோடு ஃபார்முலா, அதை பயன்படுத்தி அவரை ஜெயிக்க வச்சாங்க. எப்படி 2009 திருமங்கலம் ஃபார்முலா ஒன்று பேசப்பட்டதோ அதே மாதிரி 2023 ஈரோடு ஃபார்முலான்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 ஃபார்முலா கொண்டது திமுக தான். இதுல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2024 டிசம்பர் 24 EVKS இளங்கோவன் உடல்நிலை சரியில்லாம அவரும் காலமாயிடுறாரு. திரும்பவும் அங்க இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல. அப்ப யார் பண்ணாங்கன்னா, நம்ம தேமுதிக இருந்த சந்திரகுமார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார், சேர்ந்துட்டார். அவருக்கு அந்த தொகுதியை கொடுக்குறாங்க இடைத்தேர்தலில். அப்ப திமுக அவர் நிக்கிறாரு, காங்கிரஸ் கொடுக்கல, அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் கரண்ட் எம்எல்ஏ இருந்தார். இப்ப எதுக்கு இதை நான் இந்த ஈரோடு ஃபார்முலா சொல்றேன்னா, இப்ப கரூர்ல 2 நாளைக்கு முன்னாடி 1வது வார்டுல KN நகர்னு ஒரு நகர் இருக்கு. அந்த நகர்ல அந்த ஈரோடு ஃபார்முலா மாதிரி அந்த பட்டின்னு சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய கூடாரம் ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது 40 அடி அகலம், 120 அடி நீளம் உள்ள ஒரு 1000 சேர் அடிக்க வச்சிருக்காங்க. இப்ப காலையில தினமும் இதே மாதிரி மக்களுக்கு ஒன்று அடைக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, சாயங்காலம் அனுப்பி விட்டுறது பணத்தை கொடுத்து நைட்ல. இதுக்கு ஒரு அந்த ஈரோடு கரூர்ல 1ஆம் நம்பர் வார்டுல நடந்துட்டு இருக்குது, KN நகர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் அங்கங்க வைப்பாங்க. இப்ப செந்தில் பாலாஜிக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்குன்னா, கொங்கு மண்டலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே அவருடைய கண்காணிப்புல இருக்கு. அவர் தான் பொறுப்பாளர் அந்த தொகுதிகளுக்கு. அந்த தொகுதிக்கு ஜெயிக்க வேண்டியது அவருடைய கடமை. அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதனால அந்த தொகுதியை தக்க வைக்கிறதுக்கு இவர் ஜெயிக்கணும். அந்த தொகுதி பூரா இப்ப 2023 நடந்த அந்த ஈரோடு ஃபார்முலா தான் இங்கேயும் கரூர்ல கொண்டு வர்றாங்க. இப்ப கரூர் மட்டும் இல்ல, இப்ப கரூர்ல ஆரம்பிச்சவங்க செந்தில் பாலாஜிக்கு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளையும் இதே மாதிரி பட்டி கட்ட போறாங்க. மக்களை பூரா உள்ள அடைக்க போறாங்க. இதுல மக்கள் அடைக்கிறதுக்கு இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இன்னொரு காரணம், ஒரு வார்டுக்கு ஒரு தெருக்கு போறோம்னா தெருல ஒரு 100 வீடு இருக்கு வச்சுக்கோங்களேன். 100 வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்க. எதிர்கட்சி வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கு அங்க போகும்போது, தெருக்கோ அந்த வார்டுக்கு போகும்போது வார்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் எல்லாத்தையும் பட்டியல அடைச்சாச்சே, அங்க யாரு இருப்பா? எதிர்கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க ஏமாற்றமா திரும்பி வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் இதே பட்டி முறையில ஃபாலோ பண்ண போறாங்க. எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காலி தெருல போய் பார்த்துட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க போறாங்க ஈரோடு ஃபார்முலாவை. அதைத்தான் இன்னைக்கு கரூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு தொகுதியா விரிவடைஞ்சு அது மாதிரி போகும். அதாவது திமுக தான் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு அடிமட்டத்துக்கு போனாலும் போவாங்க, அதுக்கு அவங்க தயார். 2021 சட்டமன்ற தேர்தல் முன்னாடி செந்தில் பாலாஜி திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன சொல்வாருன்னா, மேடையில் பேசும்போது
எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்முடைய தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போட்ட உடனே நீங்க இங்க இருந்து நீங்க மாட்டு வண்டியை கட்டிட்டு நீங்க போயிடலாம். எங்க போறது? வீட்டுக்கு இல்ல, மண்ணல்ல போயிடணுமா. அதை ஒரு பிரச்சார மேடையில தைரியமா பேசினாரு. ஏன்னா அப்பெல்லாம் மண்ணு தானே. மண் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு வண்டியை போய் ஆத்துல கொண்டு போவாங்க, மண் அழிட்டு வருவாங்க. ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம், சாலைகள்ல நிறைய வரிசையா மாட்டு வண்டியா போகும். மாட்டு வண்டி ஓட்டுறவன் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, மாடு தானா வரும் தானா போகும். ஏன்னா அதுக்கு ரூட் அவ்வளவு அத்துப்படி ஆகி போச்சு, அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே மண்ணை அள்ள விட்டாங்களா தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா புல்டோசர் அது இதுன்னு கொண்டு வந்து பெரிய பெரிய லாரிகளை கொண்டு வந்து மண்ணால ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள்லாம் இவர் சொல்ற பேச்சை கேட்டு இன்னைக்கு வாக்களிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை எல்லாம் அந்தோ பரிதாபம். இவரை நம்பி வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு மண்ணறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ 10 வண்டிக்கு ஒரு வண்டியை மாட்டு வண்டியை உள்ள அனுப்புறாங்க, மீதி வண்டியில என்ன பண்றது? இன்னைக்கு அங்க போராட்டம் பண்றாங்க. யாரு பண்றா? அந்த மாட்டு வண்டி தொழிலாளர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பூரா இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கழுவி ஊத்துறாங்க. காதுல கேட்க முடியாத அளவுக்கு வசைபாடுறாங்க. ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நேரத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. போலீஸ்காரங்க அதை கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? முதல்வர் கையெழுத்து போட்ட உடனே அடுத்த நொடியை நீங்க வண்டியை கட்டிட்டு இங்க ஆத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நடக்கல. 5 வருஷம் ஆச்சு, அடுத்த ஆட்சி வரப்போகுது, திரும்பவும் அதே தான் சொல்ல போறாரு. எப்படி ஸ்டாலின் வெறும் வாயில வடை சுடுவாரோ அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு இந்த தடவையும் அப்படி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி உஷாராயிட்டாங்க. மாட்டு வண்டி தொழிலாளர்கள் உஷாராகி அவங்க குடும்பத்தோட இன்னைக்கு ரோட்ல நின்று போராடுறாங்க. இந்த நிலைமைக்கு நடந்துட்டு இருக்காங்க. அதனால கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மக்களே பார்த்துக்கோங்க. உங்களை ஆடு மாடு மாதிரி நினைச்சு பட்டியல அடைச்சு போட போறாங்க. அதை நம்பாதீங்க. அந்த கிடைக்கிற 500 ரூபாய்க்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கும் உங்க வாழ்க்கையை பழி கொடுத்துடாதீங்க. கொங்கு மண்டலம் சிறப்பான மண்டலம். அது ஒரு சீரோடும் செழிப்போடும் இருக்கணும்னா பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டியல் அடைக்கிறதெல்லாம் நீங்க போவாதீங்க. அதையும் மீறிய கூப்பிட்டாங்கன்னா நீங்க கண்டிச்சுக்கோங்க. இப்ப கரூர்ல அந்த 1வது வார்டுல போட்ட பட்டியை அங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை தேர்தல் கமிஷன்ல முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்க, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பட்டிருக்காங்க. அவங்க இவங்க விசாரணையை பார்க்கறதுக்காக நேர்ல வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு இது தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாத்துக்கோங்க. தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு எப்படி செயல்படுறாங்க நீங்க பாத்துக்கோங்க. நிறைய இடங்கள்ல பணப்பட்டுவாடா இப்பவே ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அதையும் எதிர்கட்சிகள் எல்லாமே கூப்பிட்டு கையோட காமிக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எதையும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல. இந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு ரோட்ல போற வியாபாரிகள் 50,000க்கு மேல பணம் கொண்டு போனா பிடிக்கிறாங்க. வியாபாரத்துக்கு கொண்டு போற பணம் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம், அம்மாவும் பொண்ணும் போறாங்க. அவங்ககிட்ட லட்சக்கணக்கான பணத்தை பிடிங்கிட்டாங்க. 1.5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறுது, நாங்க மருத்துவமனைக்காக கூட்டு போறோம், மருத்துவமனைக்கு பணம் கட்டணும், அதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை கொண்டு நிரூபிச்சாதான் நாங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறின காட்சிகள்லாம் பார்த்தோம். இது நம்ம ஒரு சிலதான் கண்ணுக்கு தெரியுது. இதே மாதிரி நிறைய ரோட்ல பார்க்க அங்கங்க வண்டிகளை நிப்பாட்டுறாங்க, செட் பண்றாங்க. அதாவது பணம் போற வண்டியெல்லாம் விட்டுறாங்க. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கேயாவது வெளியூர் போனாங்கன்னா காரை மடக்கிடுறது. சோதனை பண்ணட்டும், தப்பு இல்லை, அவங்க கடமை செய்யறாங்க. ஆனா பணம் போறதோ அந்த வண்டியை பிடிங்க. எம்எல்ஏ வண்டியெல்லாம் பணக்கிறது இல்லைன்னு கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு தெரியல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையா நடக்கணும், ஜனநாயக முறைப்படி நடக்கணும். தேர்தல் ஆணையம் யாருக்கும் விலை போகாம நியாயமா அவங்க நடக்கணும். மக்கள் யாருக்கு வாக்களிக்கணுமோ சிந்தித்து செயல்பட்டு நல்லவருக்கு, வல்லவருக்கு, ஏழையா இருந்து உயர்ந்த எடப்பாடியார் போன்ற ஒரு நல்ல மனிதருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். அளித்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே அதிமுக பிஜேபி கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிலே வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மிகவும் நேர்மையாக இந்த நாட்டை நடத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். நன்றி, வணக்கம்.